வணக்கம். இன்றைய குரல் "அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாரைத் பொறுத்தல் தலை." அதாவது, தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலத்தைப் போல மற்றவர் அவமதிப்பையும் பொறுத்துக் கொள்ள முதன்மையான தர்மமாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது, இதுக்கு நாம் எழுதின கதை. சேகர் ஒரு அப்பாவி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கிராமத்திலிருந்து டவுனுக்கு போய் வேலை செய்து வரும் ஆண்களில் அவனும் ஒருவன். ஆனால் மற்றவர்கள் நேராக வேலைக்கு போவார்கள், வீட்டிற்கு வருவார்கள், அவ்வளவுதான். ஆனால் சேகர் வேலைக்கு போய்விட்டு அப்படியே ஊர் திரும்பும்போது சில பேர் வாங்கி வரச் சொன்னவைகளை வாங்கி வருவான். அவன் டவுனில் கூட பிரைவேட் வேலை தான் செய்கிறான். சம்பளம் சொற்பமாக இருந்தாலும் மனநிறைவான வாழ்க்கை தான் வாழ்கிறான். ஆனால் அந்த ஊரில் உள்ள அனைவரும் அவனை வேலை வாங்குவது இல்லாமல் அவனை அவமானப்படுத்துவார்கள், கிண்டல் செய்வார்கள். அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டான். இப்படியாக அவன் வாழ்க்கை போய்க் கொண்டிருந்த போது ஒரு நாள் அவனுக்கு திருமணம் ஆகியது. அந்த பெண்ணோ தன் கணவனின் நிலையினால் தனக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கவில்லை, வாங்க டவுனுக்கே போய்விடலாம் என்று டவுனுக்கு குடிபெயர்ந்தான் சேகர். அப்போதுதான் அந்த கிராமத்தில் அவனுடைய அருமை தெரிந்தது. ஒரு வேலை செய்யக்கூட ஆளில்லாமல் வயதானவர்கள் தவித்தார்கள். அப்பொழுது வள்ளுவர் வந்தார். அவன் அவ அவன் உங்களுக்கு உதவி செய்தபோது அவனை அவமதித்தீர்கள், இன்றைக்கு அவனை கெஞ்சுகிறீர்கள், அதனால் யாரையும் அவமானம் செய்யாதீர்கள் என்று சொல்லி மறைந்தார். அதாவது, இந்த குறளுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அவமானப்படுத்துறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக நானே பார்க்குறேன். நான் ஒரு பத்திரிகை நடத்துகிறேன். இந்த பத்திரிகை நடத்த சம்மந்தமாக நான் நிறைய விளம்பரம் போய் விளம்பரம் கேட்க போனால் என்கிட்ட கார்டு கொடுப்பாங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்து எங்கள் விளம்பரம் போடுங்க அப்படின்னு. நான் ஒரு விளம்பரத்தை போட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது, சார் நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்றாங்க. இது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு விளம்பரம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஆனால் அதே சமயத்தில் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட் இது வந்து என்ன மாதிரியான, இது என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க கண்டிப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு வியாபாரியும் செய்கிறாங்க. நீங்கள் இனிமேல் கார்டுலாம் அனாவசியமாக ரோட்டில் போகிறவங்க வரவங்கலாம் கொடுக்காதீங்க. அப்படி ஏன் கொடுக்குறீங்க? ஆமாம். அப்போது ஒன்று பிஸ்னஸுக்காக கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் விளம்பரத்துக்காக கொடுக்கும்போது அது வந்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பரு ஸ்லிப்லாம் கொடுப்பா அப்படின்னு ப்ராப்பராக கேளுங்க. அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க, கார்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கும். நான் எதுக்காக அது கார்டு கொடுக்கலன்னா, அது நாங்கள் வாங்கிறது நூறுரூபா தான் வாங்குவோம். ஆனால் அந்த நூறுரூபாய்க்கு உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. அதுக்கு எங்களுக்கு எழுதிக்கின்னு வாங்கிக்கின்னு போய்க்கின்னு வந்துக்கின்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. செய்யறது தப்பு கிடையாது, செய்யணும் தான். 10 ரூபாயா இருந்தாலும் செய்யணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் கார்டே கொடுக்கணும் எங்களை அவமானப்படுத்துகிறீங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்து தான் போகிறோம். இந்த வள்ளுவர் இப்போ சொல்கிறாரு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை அகழ்வாரை தாங்கும்
அந்த குரலுக்கு தகுந்த மாரி நாங்க இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன வந்து கிண்டல் பண்றதால நான் ஒண்ணும் குறைஞ்சிற போறதில்ல. ஆனா வந்து அ எப்படி எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. இத வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். இது எனக்குன்னு மட்டும் கிடையாது. யார் வந்தாலும் அவங்ககிட்ட இந்த மாரி பேசாதீங்க, தயவு செஞ்சு. அது வந்து வளர்ற ஒரு தலைமுறைய ஊக்கப்படுத்துற மாரி இருக்காது. அவங்க அந்த துறைய விட்டே ஓடி போயிடுற மாரி இருக்கும். அதுதான் சொல்றேன். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.